டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட். இவங்க வந்துட்டு இந்தியாஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கு. அப்புறம் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கு, அதாவது இந்தியாவில் வந்து லீடிங்காக இருக்காங்க. இதுதான் வந்து அந்த கம்பெனியோட அபோட்டு. இவங்க வந்துட்டு பிட் ப்ரைஸாக வந்துட்டு 269 ரூபா டு 283 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 53 ஷேர் சொல்லியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்துட்டு 840 கோடி சொல்லியிருக்காங்க. ஆஃபர் டைப் வந்து மெயின் போர்டு, ஐபிஓ டைப் வந்து புக் பில்டிங்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு ஒரு லாட்டுக்கு 14,257 ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 13 லாட்டு மேக்ஸிமம் 1,94,987 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு 19 டிசம்பரு. ஆஃபர் வந்து எண்ட் ஆகிறது வந்து 23 டிசம்பரு. அலாட்மெண்ட் வந்துட்டு 24 டிசம்பரு. லிஸ்டிங் வந்துட்டு 27 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். டோட்டல் இன்கம் வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 22, 23, 24 கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் தான் இருக்குது. 22க்கு வந்து பார்க்கும்போது 93 கோடி இருக்குது. 24ல் பார்த்தா 180 கோடி இருக்குது. அதே மாதிரி தான் பிஏடி வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் தான் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் அசட்டு வந்துட்டு 22ல் வந்துட்டு 166 இருக்குது. 23ல் வந்துட்டு 1201 இருக்குது. 24ல் வந்து 214 இருக்குது. அதே மாதிரி நெட்ஒர்த்து வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22ல் வந்து 81 இருக்குது. 24ல் வந்து 156 இருக்குது. நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்துட்டு ப்ரொமோட்டர் வந்துட்டு ப்ரீ இஷ்யூ வந்துட்டு 45.88%, போஸ்ட் இஷ்யூ வந்துட்டு 41.50% இருக்குது. பப்ளிக் டு இன்வெஸ்டர் செல்லிங் வந்துட்டு 54% இருக்குது ப்ரீ இஷ்யூவில். போஸ்ட் இஷ்யூவில் 16% இருக்குது. பப்ளிக்கு அதர்ஸ் வந்து 0, போஸ்ட் இஷ்யூவில் வந்து 42% இருக்குது. இந்த ஐபிஓவோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பிளாட்ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிஸ்க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதையும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஐபிஓ வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான், அதனால் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.